இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 2 7ஆம் வகுப்பில் காடு என்ற கவிதையின் ஆசிரியர் சுரதா. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே என்ற வரிகளின் ஆசிரியர் சுரதா. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்கலங்கும் கிளியே ஆசிரியர் சுரதா. சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டு தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அதை சுரதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்புரத்தின தாசன் என்பதனுடைய சுருக்கம் தான் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சுரதா இயற்றிய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், காடு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே பாரதியார் பாடினது. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். வாழை கன்றை ஈன்றது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது என்ற வரிகளின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல என்ற வரிகளின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டனின் பன்முக திறன்கள்: கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். இவர் தான் ராஜமார்த்தாண்டன் தான் இவர். ஏன்னா அதனால தான் இதழாளர், கவிதை திறனாய்வாளர்லாம் சொல்கிறோம். கொல்லிப்பாவைனா ராஜமார்த்தாண்டன் ஞாபகம் வந்துடணும். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். ராஜமார்த்தாண்டன் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்காரு. கொங்குதியர் வாழ்க்கை என்னும் நூலை தொகுத்தவர் ராஜமார்த்தாண்டன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவே முட்கள் என்று வரிகளின் ஆசிரியர் கலாப்ரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற வரிகளின் ஆசிரியர் கலாப்ரியா. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். பல்லுயிர்களின் வாழ்விடம் காடு. மனிதனின் முதல் இருப்பிடமும் காடுதான். காட்டு விலங்குகளின் உறைவிடமாக திகழ்வது முண்டந்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை காப்பகம். முண்டந்துறை காப்பகத்தினுடைய பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். முண்டந்துறை காப்பகத்தில் உள்ள அரிய விலங்குகள் யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு. உலகில் எத்தனை வகையான யானைகள் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 வகை. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆண் பெண் 2க்குமே தந்தம் உள்ள யானை ஆப்பிரிக்க யானை. ஆப்பிரிக்க யானையில் 2 யானைக்குமே தந்தம் இருக்கும். சாதாரணமாக பார்த்தோன்னா ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை தான். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும்னா ஒரு யானை நாளுக்கு 250 கிலோ புல் சாப்பிடும். 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. கரடி ஓர் அனைத்துண்ணி. அதற்கு மிகவும் பிடித்த உணவு என்னன்னா கரையான் தான். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது முடி. 160 கிலோ வரை அதோட முடி இருக்கும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில் இருக்குது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள வனவியல் படிப்புகள் என்னென்னா இளநிலை வனவியல் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி. கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும்னா 90 நாட்கள், அதாவது 3 மாதத்துலேயே குட்டியை ஈன்றுடும். ஒரு காட்டினுடைய வளத்தை குறிக்கும் விலங்கு புலி தான். பண்புள்ள விலங்கு புலி. காட்டுக்கு அரசன் என்று அழைக்கப்படும் விலங்கு சிங்கம். உலகில் எத்தனை வகையான சிங்கங்கள் இருக்குன்னா 2 வகையான சிங்கம். ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். இந்தியாவில் எங்கே ஆசிய சிங்கங்கள் இருக்குன்னா கிர் சரணாலயம் குஜராத்தில் இருக்குது. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று எந்த விலங்கை சொல்கிறாங்கன்னா புலியை தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் காணப்படும் மான் வகை சருகுமான், மிலாமான், வெளிமான். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துறது தந்தம் தான். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் முண்டந்துறையில் அமைந்திருக்கு. ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா அஸ்ஸாம்.
அஸ்ஸாமில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்குனவர் தான் ஜாதவ் பயேங். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1979. ஜாதவ் பயேங் தன்னை இணைத்து கொண்ட திட்டம் தான் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத், மணற்பரப்பில் மட்டுமே வளரக்கூடிய மரம் மூங்கில் மரம். மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர வேண்டும்னா மண்ணினுடைய தன்மையை மாற்ற வேண்டும். அதற்கு மண்புழுக்கள், சிவப்பு கட்டெரும்புகள் உதவும் சொன்னார். ஜிட்டு கலிட்டா என்பவர் வனவிலங்கு ஆர்வலர். ஜாதவ் பயேங் உருவாக்கிய காடு பற்றிய செய்தி எந்த இதழில் வெளிவந்துச்சுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வெளிவந்துச்சு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வழங்குச்சு. எந்த ஆண்டுனா 2012 ஆண்டு. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அதுக்கப்புறம் தான் வழங்கியிருக்கோம் 2015. ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் யார் வழங்கினதுன்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கும் உரிய கால அளவு இருக்குது. அதை தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி குறைஞ்சு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4 வகை குறுக்கம் இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஐகார குறுக்கத்துக்கு 2 மாத்திரை, ஔகார குறுக்கத்துக்கு 2 மாத்திரை, மகர குறுக்கத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத குறுக்கத்துக்கு அரை மாத்திரை. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். வையத்தில் 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அவ், வவ் என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஔகாரம் சொல்லின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் ஔகார குறுக்கம் வரும். ஔகாரம் சொல்லினுடைய இடையிலையும் இறுதியிலும் வராது. அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. வலம் வந்தான் என்பதில் மகர மெய் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. போலும் என்னும் சொல்லை போன் என்றும், மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் எழுதி செய்யுள்ள ஓசை சீரமைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. போன், மருண் இச்சொற்களுடைய மகர மெய்யானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வர்றதால தனக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்ச அளவில் ஒலிக்குது, 1/4 மாத்திரை அளவாக. அஃது, எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். முக்டீது, கக்ரீது போன்ற சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். வேட்கை அப்படிங்கிற சொல்ல ஐகார குறுக்கம் பெறக்கூடிய மாத்திரை 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லு போன், மருண். பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இந்த நாளத்தில் எதுனா பணம் கிடைத்தது அப்படிங்கிறதுல மகர குறுக்கம் வராது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்று திருக்குறளுடைய பெருமை போற்றியவர் ஔவையார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள். ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை இல்லாதவருடைய வறுமை சான்றோரால் ஆராயப்படும். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் கிடையாது. செல்வங்களுள் சிறந்த செல்வம் அருட்செல்வம். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர், உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர். சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுவர். பொருள் வரும் வழிகளை அறிதல், பொருள்களை சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருளை பிரித்து செலவு செய்தல். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்: முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது திருக்குறள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள்: அறம், பொருள், இன்பம். அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். திருக்குறளுடைய வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவர்கள் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும்.